நாசமாகுகின்ற நிலைமை தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இதற்கான அறிவிப்பு இல்லாததை தேமுதிக கடுமையாக நாங்க கண்டிக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு தமிழ்நாடு நம்ம எடுத்துக்கிட்டாலே நெல்லு, கரும்பு, வாழை, தென்னை இது போன்ற பல்வேறு விதமான பயிர்கள் அதுக்கு எல்லாமே மிகப்பெரிய அளவில் ஊக்கப்படுத்துவதற்கோ இன்னும் அந்த விளைச்சல்களை அதிகப்படுத்துவதற்கோ நம்மளுடைய விவசாயிகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று பயிரிடுவதற்கோ எதுவும் அறிவிக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க நாங்க டிராவல் பண்றோம், நீங்களும் பண்றீங்க. எங்க பார்த்தாலும் கருவேல மரம் தான் இருக்குது. அதனால யாருக்கு என்ன பலன்? ஒரு அரசாங்கம் என்பது கருவேல மரங்களும் இன்னைக்கு புறம்போக்கு நிலங்களும் வீணாக இருக்கின்ற லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை சீர்படுத்தி யாருக்கெல்லாம் நிலையிலையோ அவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலம் குத்தகைக்கு விட்டு அதை விளைநிலங்களாக மாற்றி அதுல ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கலாம். இது போன்ற ஒரு வித்தியாசமா மாற்றமா ஒரு இன்னோவேட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும் நான் எதிர்பார்த்தேன், தேமுதிக எதிர்பார்த்துச்சு. பட் அது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க. நேற்று அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் ஆகட்டும், இன்னைக்கு அறிவிக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட் ஆகட்டும், பல ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து ஜஸ்ட் அதே திட்டங்கள் தான் பெயர் மற்றும் மாற்றப்பட்டு அதற்கு திருப்பி ஒரு திட்டமாக அறிவிச்சிருக்காங்களே ஒழிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன இந்த ஆட்சி